வகுப்பு மசோதாவை வந்து தமிழ் மாநில முஸ்லீம் லீக் முழுமையாக வரவேற்கிறது. அதுக்கு தடை கிடையாது. அப்ப இது புரியாம நீங்க பாட்டுக்கு அந்த சட்டம் மோசம், இந்த சட்டம் மோசம், எல்லா சட்டம் இப்ப கொண்டு வந்திருக்க சட்டமும் நல்ல சட்டம், இதை செய்வாங்களா? நான் கேட்கறது அதான், இந்த சட்டத்தையாவது செய்வாங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லுங்க. முதல்ல வெள்ளை அறிக்கை கொடுங்க. மத்திய மாநில அரசுகள் அவங்கதான் வச்சிருக்காங்க வகுப்பு சொத்தை, தனியார் யாரும் வச்சுக்கிட்டு இல்ல. அவங்க மூலமாக தனியார்ட்ட லீஸ்ல இருக்கு. அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாம சொத்தை வச்சுக்க முடியுமா யாராவது? கோடிக்கணக்கான ஏக்கர், லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்தை நீங்க வச்சுக்க முடியுமா? ஜமீன் ஒழிப்பு வந்து ஜமீன்தார் எல்லாம் ஒழிச்சோம்ல. இப்ப இவங்கள்ட்ட எப்படி 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சுக்கிறான் இப்ப இவன் ஜமீன்தாரா? வகுப்பு சொத்தை 100 ஏக்கர் 200 ஏக்கர் ஒருத்தன் வச்சிருக்காங்க, இவன் எல்லாம் ஜமீன்தாரா? அப்ப ஜமீன் ஒழிப்பு போயிடுச்சா? அப்ப இது என்ன இது? அப்ப வந்து பூமிதான இயக்கம் வினோபாஜி தலைமையில நடந்தது, காந்திக்கு அப்புறம் அவருடைய சிஷியர். உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு அவரை தெரியும்னு எனக்கு தெரியல. இருக்கிற சொத்துக்களை எல்லாம் ஏழை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பூமிதான இயக்கம்னு வினோபாஜி நடத்தினாரு. காந்தியினுடைய சிஷியரா அவர் கூட இருந்தவர். அப்புறம் தான் ஜமீன் ஒழிப்பு காங்கிரஸ் பீரியட்ல. ஜமீன் ஒழிப்பு வந்ததுக்கு அப்புறம் இப்ப 200 ஏக்கர் 100 ஏக்கர் ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கு. எதுல? வகுப்பு சொத்தை அவன் வச்சிருக்கான். இது என்ன அநியாயம்? இப்ப இதுக்கெல்லாம் ஒரு சட்டம் கொண்டு வந்து, இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தா இந்த சட்டமுமே எனக்கு நிக்குமா, நடத்துவாங்களான்னு சந்தேகத்துல இருக்கேன். இதுக்குமே அதுக்குள்ள எதிர்த்து எல்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம். அப்போ ஒண்ணுமே வேணாம், நாங்க எல்லாத்தையும் அப்படியே அமுக்கிக்கிறோம், ஏழை ஏழையாகவே இருங்க, அவனுங்களுக்கு வாழ்வே வந்துடக்கூடாது, அவங்க மேலேயே வந்துடக்கூடாது, அவங்க கல்வியில வந்துடக்கூடாது, வேலை வாய்ப்புல வந்துடக்கூடாது, படிச்சிடக்கூடாது, நல்லா ஆயிடக்கூடாது, செத்து செத்து டெய்லி சொத்து செத்து பொழைக்கணும், நாங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு. அப்ப இது என்ன ஜனநாயகம், என்ன குடியரசு?